உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கலாம், உரப்பு இருக்கலாம், கிராம்பு இருக்கலாம், கடுகு இருக்கலாம், ஏன் அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம் என்ன வேணா இருக்கலாம். ஆனா நான் சொல்ற மேட்டர் மட்டும் உங்க டூத் பேஸ்ட்ல இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட வித்தியாசமான டூத் பேஸ்டோட இன்னைக்கு வந்திருக்கேன். அப்படி நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற அந்த வித்தியாசமான டூத் பேஸ்ட் என்னதுன்னா சாக்லேட் டூத் பேஸ்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க, சாக்லேட்டா? வேண்டாப்பா சாமி, சாக்லேட் சாப்பிட்டாலே அம்மாவோட ஒரே டிசும் அப்படின்னு ஆட் எல்லாம் போடுறாங்களே, நீங்க என்ன சாக்லேட் டூத் பேஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க? அது பல்லுக்கு எதுக்கு எடுத்து கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம பல்ல சொத்தியாக்குறது சாக்லேட் கிடையாது, சாக்லேட்ல இருக்கிற சுகர் தான். அதனால தான் இதுல ஆர்டிபிஷியலா சாக்லேட் டேஸ்ட்டை மட்டும் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு சுகரை டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்மள மாதிரி வளர்ந்த மாடுகள் கிடையாது. கண்டிப்பா குழந்தைங்க எல்லாம் பல் துலக்க ரொம்ப அடம்பிடிப்பாங்க. சோ அவங்கள பல் விளக்க வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த சாக்லேட் டூத் பேஸ்ட் கொண்டு வரப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எத்தனையோ பெரியவங்களும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான டூத் பேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட் வச்சு பல் விளக்குற ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நம்ம என்னைக்குமே டாபர் ரெட் பேஸ்ட் தான் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த வித்தியாசமான டூத் பேஸ்ட் என்னதுன்னா கோல்டு டூத் பேஸ்ட். கோல்டுனா சும்மா பேருக்கு கோல்டு இல்ல, ஒரிஜினலாவே 24 கேரட் கொண்ட கோல்டு இருக்கு இந்த டூத் பேஸ்ட்ல. ஆனா இருந்தாலும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ற பட்டை, அதாவது சின்னமனோட டேஸ்ட்ல இருக்கும். சரி ஓகே ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த டூத் பேஸ்ட்ல 24 கேரட் கோல்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல்டு டூத் பேஸ்ட் நம்ம பல்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்காவும் வேறு வரையா போய் அப்படியே இறுக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பவரை பல்லுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம அதிகமா சாப்பிட்டு பல்லு மேல இருக்கிற எனாமல் தேஞ்சு போச்சுன்னா இந்த கோல்டு வந்து அதை அப்படியே சீல் பண்றதாகவும் இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு பல்லு தேய்ச்சவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே ஒரு டயலாக் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னதுன்னா